2008 நடந்த இந்தியா vs ஆஸ்திரேலியா மேட்ச்ல எல்லாருமே ஆச்சரியப்படுற மாதிரி தல தோனி ஒரு விஷயத்த செஞ்சாரு. அது ஒரு காமன்வெல்த் பேங்க் சீரீஸ். வழக்கமா ஆஸ்திரேலியன் டீமை தோக்கடிக்கிறது அப்படிங்கிறது எல்லா டீம்களுக்கும் சிம்ம சொப்பனம். ஆஸ்திரேலியன் டீமை த மைட்டி ஆஸ்திரேலியா அப்படின்னு கூப்பிடுவாங்க. எந்த டீமா இருந்தாலும் ஆஸ்திரேலியன் கிரிக்கெட் டீம் தூக்கி வாயில போட்டு மென்னு சாப்பிட்றோம். அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கான டீமா இருந்ததால ஆஸ்திரேலியன் டீம் ரொம்பவே திமிரோட சுத்திக்கிட்டு இருப்பாங்க. யாரையும் மதிக்க மாட்டாங்க, ரொம்ப புள்ளி பண்ணுவாங்க. இந்த நேரத்துல தான் நம்ம தல தோனி கேப்டனா வராரு. புது கேப்டனா இருக்க அவரு மேட்சை வின் பண்ண போற நேரத்துல கிளவுஸ் எக்ஸ்சேஞ்ச் பண்ணோம் அப்படின்னு சொல்றாரு. கிரவுண்ட்குள்ள வந்த நம்ம டீமால கிளவுஸை கொடுத்துட்டு பழைய கிளவுஸை வாங்குறப்போ தோனி அவர்கிட்ட ஒன்னு சொல்றாரு. அதாவது இப்ப நம்ம இந்த மேட்சை வின் பண்ண பிறகு அங்க யாருமே செலிப்ரேட் பண்ணக்கூடாது, எல்லாரும் ரொம்ப காம் அண்ட் கம்போஸ்டா இருக்கணும், ஒருத்தர் கூட நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்ட்டு கொண்டாடவே கூடாதுன்னு சொல்றாரு. அவரும் சரின்னு சொல்லிட்டு அங்க ஸ்டாண்ட்ல இருக்க எல்லா இந்தியன் பிளேயர்ஸ் கிட்டமே இது மாதிரி நம்ம கேப்டன் மேட்ச் வின் பண்ண பிறகு செலிப்ரேட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டாருன்னு சொல்ல யாருக்குமே ஒண்ணுமே புரியல. சரி, கேப்டன் சொன்னா கேட்டுதான் ஆகணும். எல்லாரும் மேட்ச் வின் பண்ண பிறகு அமைதியா இருக்காங்க. தோனியும் ரொம்ப அமைதியா இருக்காரு. அப்ப இந்தியன் டீம் மொத்தமும் கிரவுண்ட்குள்ள வந்து ஆஸ்திரேலியன் டீமுக்கு கையை கொடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் தான் தோனி சொல்லியிருக்காரு, நம்ம அந்த மேட்சை கொண்டாடி இருந்தா நம்ம ஏதோ ஃப்ளூக்ல ஜெயிச்சதா அவங்க நினைச்சிருப்பாங்க. இது வெறும் தொடக்கம் தான். நம்ம இதுக்கு பிறகு ஆஸ்திரேலியாவை நிறைய வாட்டி தோக்கடிக்க போறோம். ஸோ அவங்கள தோக்கடிக்கிறது நமக்கு ஒரு மேட்ரே கிடையாது. நம்ம செலிப்ரேட் பண்ற அளவுக்கு இவங்க இனிமே ஒரு ஆளும் கிடையாது அப்படின்னு சொல்லி மென்டலா ஆஸ்திரேலியன் டீம் அன்னைக்கு ரொம்பவும் போட்டு வறுத்தெடுத்திருக்காரு நம்ம தல தோனி.